ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். பேசுகிறவங்க கணினி துணிவன். இன்றைக்கி நம்ம டெஸ்க்டாப் ப்ராப்ளமில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு கஸ்டமரோட ஹார்ட் டிஸ்க் ஃபெயிலியரு. அந்த ஹார்ட் டிஸ்க் என்ன செஞ்சுருக்காங்கன்னா, அவங்க கழட்டி நீங்கள் வேறு ஏதாவது ஒரு மிஷினில் போட்டு பார்த்துட்டு சொல்லுங்கன்னு சொல்லி நம்மக்கிட்ட கொடுத்துருக்காங்க. இதுதான் அந்த ஹார்ட் டிஸ்க்கு. இந்த ஹார்ட் டிஸ்க் மேனுஃபேக்சர் பார்த்திங்கன்னா நவம்பர் 2020 போட்டிருக்கு. ஆக்சுவலாக இது ஒரு ரீஃபர்பிஷ்டு ஹார்ட் டிஸ்க்கு. ரீஃபர்பிஷ்டு என்னென்னா, ஒர்க்கிங்கில் இல்லாமல் போகிற ஹார்ட் டிஸ்க்கை ஒரு கம்பெனிக்காரங்க மொத்தமாக பர்ச்சேஸ் பண்ணி அதில் என்ன ஸ்பேர் போயிருக்கோ அதை ரீப்ளேஸ் பண்ணி ரீப்ரொடியூஸ் பண்ணி மார்க்கெட்டில் லான்ச் பண்ணுறது ரீஃபர்பிஷ்டு ஹார்ட் டிஸ்க்குமோ. இதுக்கு அந்த கம்பெனிக்காரங்க 2 இயர் வாரண்டி தராங்க. இது 2020 மாட்டியிருக்காங்க. இப்போ 2025. ஆக்சுவலாக இந்த ஹார்ட் டிஸ்க் ஒரு 4 இயர் வரைக்கும் நல்லா ஓடி இருக்குது. நல்ல பெர்ஃபார்மன்ஸ் தான். இருந்தாலும் எப்போ ஃபெயிலியர் ஆகுதுன்னு தெரியாது. இப்போ இந்த ஹார்ட் டிஸ்க் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. இதை நம்ம ஒரு கம்ப்யூட்டரில் மாட்டி செக் பண்ண போகிறோம். என்ன செய்ய போகிறோம்னா, சிஸ்டம் பவர் ஆன் பண்ணுறோம். பவர் ஆன் பண்ணியாச்சு. இப்போ சிஸ்டத்தில் மாட்டியிருக்கோம். மாட்டிட்டு சிஸ்டத்தை ஆன் பண்ணிட்டோம். சிஸ்டம் ரன் ஆகுது. சிஸ்டம் ஆன் ஆயிடுச்சு. A bootable device has not been detected. ஆக்சுவலாக இந்த ஹார்ட் டிஸ்கில் என்னென்னா, இதில் Windows 7 OS இருக்குது. இதில் பூட் ஆகலை. இப்போ நம்ம என்ன செய்கிறோன்னா, சிஸ்டத்தை ரீபூட் பண்ணுறோம். ரீபூட் பண்ணிவிட்டு F2, இது இன்டெல் மதர் போர்டுங்கிறதுனால F2 இருக்கும். பயாஸ் செட்டப்ஸில் போய் இந்த ஹார்ட் டிஸ்க் கார்டு தான் பார்க்க போகிறோம். இதுதான் பயாஸ் செட்டப்ஸு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா, இதில் லெகசின்னு ஒரு மோடு இருக்கும். அது ஆஃபில் இருக்குது. அதை எனேபிள் பண்ணுறேன். எனேபிள் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா, இதில் இப்போ உள்ள மேலே போகிறேன். இதில் ஹார்ட் டிஸ்க்கும் பாருங்கள், ஹார்ட் டிஸ்க்கு நோ ஹார்ட் டிஸ்க் ஃபவுண்டுன்னு இருக்குது. ஆக்சுவலாக இது மாட்டி தான் இருக்குது. இதை இன்னொரு விதத்துலேயும் செக் பண்ணலாம். மேக்ஸிமம் இந்த மாதிரி ரன்னிங்கில் இருக்கப்போ இது மேலே கை வச்சிங்கன்னா உள்ளே இருக்க மோட்டர் ரொட்டேட் ஆகுதா இல்லையாங்கிறத நீங்கள் ஃபீல் பண்ணலாம். அப்படிங்கிறப்ப என்னென்னா, இந்த ஹார்ட் டிஸ்க் இதோட கெப்பாசிட்டி போயிடுச்சு. கெப்பாசிட்டி மீன்ஸ் இது டெட் கண்டிஷன் போயிடுச்சு. இதை ரெடி பண்ணால் இதில் இருக்க போர்டு எல்லாத்தையுமே வேறு ஒரு ரன்னிங்கில் இருக்க போர்டை மாற்றி ரெடி பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி ரெடி பண்ணுறப்ப இதோட காஸ்ட் கொஞ்சம் கூட ஆகும். உள்ளே இருக்க டேட்டா எடுக்கணுன்னாலுமே ஒரு ரிகவரிஸ் கம்பெனிக்கு அனுப்புகிறோம்னா அவங்க குறைஞ்சது ஸ்டார்டிங் 15,000 வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம எத்தனை ஜிபி கேட்குறோமோ அதுக்கேற்ற அமௌண்ட் நம்ம பே பண்ணால் தான் நம்மளுக்கு அந்த டேட்டா கிடைக்கும். இப்போ இந்த இதில் என்ன செஞ்சுருக்கோன்னா, லெகசியில் வச்சுட்டு சேவ் பண்ணுறோம். சேவ் பண்ணிட்டோம். இப்போ அந்த இது ஹார்ட் டிஸ்க் காட்டு தான் பாருங்கள். திரும்பி அதே எரர் தான் வரும். ஏன்னா எனக்கு அதில் மோட்டரே எதுவுமே இதாகலை. இப்போ அது இல்லைன்னு இந்த இருக்கா பூட்டிங் ஃபெயில் இல்லை. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி நம்ம யூஸ்ஃபுல்லான வீடியோ நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ. மறக்காமல்